சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மகா வந்துட்டு விக்ரமை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டுருக்காங்க ரொம்ப வேகமாக. விஜய் இங்கே நந்தினி பேசினதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொன்னதை மட்டும் கேட்டுட்டு கீழே இறங்கி வந்து ஐஸ்வர்யா கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்னது ரெண்டு பேருக்கும் ஒன்றா நடக்கணும் அப்படின்னா என்ன? மகா விக்ரமை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அப்போது அவங்க ரெண்டு பேரும் தான் அத்தை என்னவோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உடனே இந்த விஷயத்த மகாக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டாக காரில் போயிட்டுருக்கும் போதே வந்து மகாக்கு வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்ததுனால அவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோன்னு சொன்னதுமே விக்ரம் தான் பேசுகிறாரு. ஹலோ மகா அப்படின்னு சொன்னதுமே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹலோ விக்ரம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க மகா அப்படின்னு பேசுகிறாங்க. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு வந்து கேட்க, ஆமாம் மகா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கும் போது எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு நான் மயங்கி விழுந்துட்டேன். என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. நான் கண்முழிச்சு பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்து நான் வந்துட்டுருந்தேன். எனக்கு சரியாக வந்து வழி தெரியல, நான் ஒரு இடத்துல நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், உங்கள் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது த்ரோட் இன்ஃபெக்ஷன். மகா, எனக்கு இப்போது எப்படி வர்றதுன்னு தெரியல, நீ கொஞ்சம் என்னை வந்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஒரு இடத்த வந்து சொல்கிறாங்க. தாம்பரம் பக்கத்தில் ஒரு இடம் வந்து சொல்கிறாங்க. சரி, நாங்கள் உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை விக்கியும் அங்கேருந்து விக்ரம் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. இங்கே விஜய் வந்து விடாமல் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து மகாவோட நம்பருக்கு ரீச் ஆகவே ஆகாது. என்ன இது, இத்தனை முறை கால் பண்ணுறோம் ரீச் ஆகலையே, கண்டிப்பாக மகா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிருப்பா, நம்ம உடனே பின்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் விஜயும் வந்து காரில் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. காரில் போயிட்டு இருக்கும் போது வந்து ஐஸ்வர்யா வந்து மகாவுக்கு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து காலே போகாது. என்ன இவா இத்தனை முறை கால் பண்ணுறோமே, ஒரு முறையாவது திரும்ப கால் பண்ணணும்னு இருக்காம், நாம் எப்படி வந்து பயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிட்டுருக்கோம், பக்கத்தில் போயிடுவோம், நாம் போயிட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, மகாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நாம் இத்தனை முறை கால் பண்ணுறோம், அவள் கால் அட்டென்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ விஜய் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல காரை நிறுத்துங்க, எனக்கு பயமாக இருக்குது, மகாவுக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவள் கால் அட்டென்ட் பண்ணலை, நாம் உடனே மகாவை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, மகா நீ ஏதாவது பிரச்சனைனா அவங்க சமாளிச்சுப்பாங்க, ஆனால் விக்ரம் வந்து அங்கே சுயநினைவே இல்லாமல் இருக்கான், அவனுக்கு வந்து பழசெல்லாம் கூட ஞாபகம் இல்லை, அவனால் சமாளிக்க முடியாது, அவனோட ஹெல்த் அந்த அளவுக்கு இருக்குது, நாம் இப்போது விக்ரமை தான் போய் காப்பாற்றணும், மகா நீ சமாளிச்சுப்பாங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் சரின்னு சொல்கிறாங்க. விஜயும் ஐஸ்வர்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே மகாவும் விக்கியும் வந்து விக்ரம் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு, என்ன மேடம் இது ஏதோ ஆளே இல்லாத ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது, இங்கே போயிட்டு விக்ரம் சார் எதுக்காக வராரு அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் இந்த இடத்த தான் சொன்னார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விக்கி வந்துட்டு, மேடம் எதுக்காக நம்ம குழப்பிக்கிட்டு, நீங்கள் உங்களுக்கு கால் வந்ததில் அந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி மகா வந்து விக்ரமுக்கு கால் பண்ணலான்னு வராங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு மகா அப்படின்னு குரல் கேட்குது விக்ரமோட குரலில். விக்ரம் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியும் மகாவும் ரொம்ப வேகமாக போகிறாங்க. குரல் எங்கேருந்து கேட்டதோ அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு இடமும் போகும்போதெல்லாம் வந்து மகா மகான்னு கேட்கும், இங்கேருந்து கேட்குது, இங்கேருந்து குரல் கேட்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே தேடிக்கிட்டே போகிறாங்க. அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன மேடம் இது, சார் எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வரப்போகிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே போகிறாங்க. அதான் விக்கி எனக்கும் புரியல அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும்போது மகா வந்து விக்ரம் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. அப்போது விக்கி வந்து பின்னாடி வருவாங்க. 2 ரவுடிங்க வந்து விக்கியோட வாயை அடித்து அப்படியே ஒரு கட்டை எடுத்து விக்கி தலையிலே அடிக்கிறாங்க. அப்படியே விக்கி அங்கேயே விழுந்துருவார். மகா வந்து அப்படியே தேடிக்கிட்டே வராங்க. விக்ரம் எங்கே இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு திரும்பி பார்க்குறாங்க. விக்கி எங்கே போயிட்டாரு அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு, என்ன இது எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. நாம் சட்டுன்னு இப்படி வந்துட்டோமே, விக்ரம் ஃபோனில் பேசும்போதே வந்து விக்ரம் குரலில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நாம் ஒரு அவசரத்தில் அவரோட குரலை கேட்டதுமே வந்து இப்படி அவசரப்பட்டு கிளம்பி வந்துட்டோமே, இது வேறு யாரோ தான் பண்ணியிருக்காங்க, ஏதோ தப்பாக இருக்குது, நாம் தான் இப்படி கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு வந்து உடனே அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. உடனே மகா வந்துட்டு,
யார் இங்கே இருக்கீங்க, ஒழுங்காக வெளியில் வந்துடுங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு வந்து கத்தி கேட்குறாங்க. அப்போது ஒரு 2-3 ரவுடிங்க வந்து வராங்க. அப்படியே வந்து ஒரு 4-5 பேர் வந்துடுவாங்க. மகாவை சுற்றி நின்றுவாங்க. யார் நீங்கள், எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, என்னம்மா கொஞ்சம் கூட உனக்கு குரலில் ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் உன் புருஷன் பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையே சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னது நந்தினி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்டாக சொல்லிட்டியே, நான் இல்லைன்னு சொன்னால் நீ நம்பவ போகிற, உங்கள் அத்தை நந்தினி தான் இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் உங்கள் புருஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, என்ன மேடம் நம்ப மாட்டுறாங்க, விக்ரம் சாரை வர சொல்லுப்பா அப்படின்னு சொன்னதுமே விக்ரம் குரலில் பேசிக்கிட்டு வேற ஒரு ரவுடி வந்து அப்படியே பேசிகிட்டே வராங்க. மகா வந்துட்டியா மகா, எனக்கு தெரியும் நீ வருவன்னு, ஏன்னா நம்மளோட காதல் அந்த அளவுக்கு இருக்குது, நம்மளோட காதல் தெய்வீக காதல் அப்படின்னு விக்ரமோட குரல்லையே பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு மகா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போது வந்துட்டு விக்ரமோட குரல்லையே பேசுகிறாங்க. மகா வந்துட்டு இங்கே பாருங்கள், அவ்வளோதான், உங்களுக்கு ஒழுங்கு மரியாதையாக விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கு. இனிமே வந்து முன்னால் எதுவுமே பண்ண முடியாது, முன்னே நாங்கள் இங்கே போடுற நேரத்தில் அங்கே வீட்டுக்காரன் போயிடுவான் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது மகா வந்து இழுத்து ஒரு இடத்துல வந்து கட்டி போடுறாங்க. மகாவை என்னவோ பண்ண வரும்போது வேறு ஒருத்தவங்க வந்து அந்த ரவுடிங்கில் அடிக்கிறாங்க. அவங்க முகத்தை எல்லாம் காமிக்கல, கரெக்டாக ஒருத்தவங்க வந்து அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க, அந்த ரவுடிங்லாம் அடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.